என்னை பொறுத்தவரை இவ்வளவு ஆடம்பரம் நமக்கு வேண்டாம். நீங்க 2 பக்கமும் பதாகை மட்டும் தவிர்த்துட்டு கொடி மட்டும் கட்டினா செலவு மிச்சமா இருக்கும். இப்ப நெய்வேலி ஆட்சி கட்டிட்டு இங்க வர்றதுக்கு இல்ல குறைஞ்சது ஒரு 4-5 கிலோமீட்டர் 4-5 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் பதாகை. ஒரு பதாகை குறைஞ்சது ஒரு 1500 ரூபாய் போட்டா எவ்வளவு ஆகணும்? ஒரு பதாகை ஒரு பெரிய பதாகை 2000 ரூபாய். இவங்க இந்த ரவுண்ட் வச்சிருக்காங்க. அதெல்லாம் எவ்வளவு? 1200. அப்பனா 9 கிலோமீட்டருக்குன்னா எத்தனை பதாகை வச்சிருப்பாங்க? ஒரு 100 வச்சுக்கிட்டா கூட எவ்வளவு ஆச்சு? 140. 1.5 லட்சம் ரூபாய் செலவு போச்சு. அதனால எனக்கு இந்த ஆடம்பரம் பண்ணக்கூடாது, வெடி வெடிக்க கூடாது, சால்வம் போடக்கூடாது, காலில் விடக்கூடாது, மாலம் போடக்கூடாது. இது எல்லாம் எதற்காக என்று சொன்னால், இந்த பணத்தை எல்லாம் நீங்கள் சேமித்து வைத்து உங்களுடைய பிள்ளை செல்வனுடைய கல்விக்கு அந்த தொகை பயன்பட வேண்டும். இது அதிமுக செய்யும், திமுக செய்யும், மற்ற கட்சிகள் ஆடம்பரத்தை விரும்புவார்கள். நான் அதை எதையுமே விரும்ப மாட்டேன். இங்க அருமை தாய்மார்கள் தங்கைகள் அமர்ந்திருக்கிறாங்க. இவங்க அந்த சிரித்த முகத்தோட கையெடுத்து கும்பிட்டு பார்த்தேன். எனக்கு ஒரு மனநிறைவு. அவங்க நம்ம பிள்ளைய பார்த்தோம், அவங்களுக்கு ஒரு மனநிறைவு. இது போதுமானது. இப்ப என்ன செய்யறாங்க? இந்த தலைவராக இருக்கிறவங்க பாவம் இந்த பெண்களை வெயில நிக்க வச்சு அவர் வரதுக்கு 5 மணி நேரம் லாட் ஆகுது. அதுக்கு பூத்துவ சொல்றாங்க, கும்ப மரியாதை கொடுக்க சொல்றாங்க, அப்புறம் ஆராய்ச்சி எடுக்க சொல்றாங்க. இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன். இதை எதுவுமே செய்யக்கூடாது. ஆடம்பரம் இல்லாமல் அமைதியான வழியில் நாம் மக்கள் மனங்களை வெல்லணும். பொதுமக்களுக்கு வரும்போது வண்டியில விலகிறது, ஆறு அடிக்கிறது, பட்டாசு போட்டு கொடுத்துறது, இந்த மாதிரி அனாவசியமான செலவுகளை நாம் குறைத்து நாம் மக்கள் மனங்களை, மக்களுடைய அன்பை பெறணும். அதுதான் ஒரு தலைவன் தன்னுடைய தொண்டர்களுக்கு, கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு நாம் சொல்லுகிற செய்தி.